ஒரு விஷயம் சொல்லட்டுமா, கிட்டத்தட்ட எல்லா கடையிலும் கிடைக்கிற ஒரு சாதாரண பவுட்ரு தான். அது சயின்டிஸ்ட்டு பல வருஷமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலேயே கொலஸ்ட்ராலையும் பிளட் சுகரையும் குறைக்கணும் ப்ரூவும் ஆயிருக்கு. ஸோ ஃபேன்சியான ஐட்டம் இல்லை, ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருளும் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு பிளான்ட் ஃபைபரு. ஆனால் பெரும்பாலான நம்ம யூஸ் பண்ணாமல் இக்னோர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம இதோட ரியல் சயின்ஸை பார்க்க போகிறோம். உடம்புக்குள்ளே என்ன நடக்குது, எவ்வளோ எடுக்கணும், இதை நம்பலாமா வேணாவா, எல்லாமே பிரேக் டவுன் பண்ணிடலாம். நான் உங்கள் டைகர். நீங்கள் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரி, முதல்ல இதோட பேரை சொல்லிடுறேன். இது பேர் பார்த்திங்கன்னா சீலியம் மஸ்க். ஸோ இந்தியாவில் அதான் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இசப்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளான்டகோ ஓவேட்டான்ற ஒரு செடி இருக்கும். அந்த செடியோட விதையிலேருந்து வெளியில் இருக்க உரை, அதாவது தோல் மாதிரி இருக்கும், அதுலேருந்து எடுக்கப்படுற ப்ராடக்ட். இது மெயினாக பார்த்திங்கன்னா இந்தியாவில் நிறைய வளரும். இதோட ஸ்பெஷல்னு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட முழுக்க இது வந்து ஒரு சால்யூபிள் ஃபைபர். நார்மல் ஃபைபர் வேகமாக கட்டை கடந்து போயிடும். ஆனால் சால்யூபிள் ஃபைபர் வேறு மாதிரி ஒர்க் பண்ணோம். அது தண்ணீரை அப்சர்வ் பண்ணி திக் ஜெல் மாதிரி ஆக்கிடும். ஸோ அது எப்படி நினச்சிக்கோங்கன்னா, உங்கள் இன்டெஸ்டைன் உள்ள மெதுவாக நகர்ற ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி. இந்த ஜெல்லு தான் எல்லா மேஜிக்கும் இப்போ பண்ண போகுது. சரி, சீலியம் மஸ்க் அப்படின்னா என்ன? இந்த சீலியம் பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்டுலேயே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணப்பட்ட டயட்ரி ஃபைபரில் இதுவும் ஒன்று. ஸோ FDA, யூரோப்பியன் ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி ரெண்டுமே இதை பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. 100க்கும் மேலான கிளினிக்கல் ட்ரையல்ஸும் இதில் நடந்திருக்கு. இது ட்ரெடிஷ்னல் மெடிசன் மட்டும் இல்லை, இது ஒரு சீரியஸான சயின்ஸும். இவ்வளோ சொன்ன ஆனால் மெயினான மேட்ரை சொல்லியே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இதோ வந்துட்டேன். கொலஸ்ட்ராலை குறைக்குமா குறைக்காதா? ஸோ சிம்பிளாக சொன்னால் ஆமாம். ஆனால் இது வந்து ஒரு மெடிசனாக அப்படியே இதை மட்டும் எடுத்தால் மற்ற டேப்லெட்ஸ்லாம் எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. சரி, கொலஸ்ட்ராலை பற்றி பேசலான்னா, ஸோ இங்கே தான் சீலியம் வந்து செம்ம ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கொடுக்க போகுது. இது எப்படி ஒர்க் பண்ண போகுதுன்னு பாருங்கள். லிவர் வந்து கொலஸ்ட்ராலை வச்சு பைல் ஆசிடை உருவாக்கும். அந்த பைல் ஆசிட் ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ நார்மலி இந்த பைல் ஆசிட் வேலை பார்த்த அப்புறம் என்ன பண்ணுன்னா, உடம்புக்குள்ளே திரும்பி அப்சர்வ் ஆகும். ஸோ லிவருக்கு பிளட்டில் இருந்து அதிகமாக கொலஸ்ட்ரால் எடுக்க தேவையில்லை. ஆனால் இந்த சீலியம் சாப்பிட்டா அந்த ஜெல் ஃபைபர் கட்டில் உள்ள பைல் ஆசிடை பைண்ட் பண்ணிடும், மலத்தோட வெளியே கொண்டு போயிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ லிவருக்கு மீண்டும் பைல் ஆசிட் உருவாக்கணும். அதுக்காக பிளட்டில் இருந்து நிறைய எல்டிஎல்லை வந்து கொலஸ்ட்ராலை எடுக்கும். ஸோ ரிசல்ட் என்னவோ, உங்கள் எல்டிஎல் அதாவது பேட் கொலஸ்ட்ரால் குறைய ஆரம்பிக்கும். அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் கிளினிக்கல் நியூட்ரிஷன் பப்ளிஷ் பண்ண ஒரு ஸ்டடியில் 21 பேருக்கு மேலான ட்ரையல்ஸை பார்த்துருக்காங்க. ரிசல்ட் என்னென்னா, சீலியம் எல்டிஎல்லை சராசரியாக 5 முதல் 10 வரை குறைக்குதுன்னு காட்டியிருக்கு. கொஞ்சம் கம்மி மாதிரி தான் தெரியலாம். ஆனால் வெறும் தண்ணீரில் கலக்கிற ஒரு ஃபைபருக்கு இந்த ரிசல்ட் கொடுக்குறது ஒரு ஜென்யூன்லி இம்ப்ரெசிவான விஷயம் தான். சரி, இது மட்டும் இல்லை, FDAவும் ஒரு ஹெல்த் கிளைம் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா சீலியம் டயட்டில் சேர்த்து சாப்பிட்றவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் ரிஸ்க்கும் குறையுதுன்ட்டு. இது சாதாரண விஷயம் இல்லைல்ல. நம்ம டயபெட்டிஸ் சயின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன்னு அதையும் காட்டிடுறேன். நிறைய பிராண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் தான் இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 100% பியூர் சீலியம் மஸ்க் பவுட்ரு. இது என்ன பிராண்டுனா ஆர்கானிக் இந்தியா. ஸோ கண்டிப்பாக இது வந்து ப்ரொமோஷன் இல்லை, ஏன்னா டாட்டாலாம் வந்து எனக்கு ப்ரொமோஷனுக்கு கொடுக்க போதில்லை, நான் வச்சுருக்க ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ஸோ இது பர்சனலாக நான் யூஸ் பண்ணுது. இது இல்லைனா நீங்களே வந்து சர்ச் பண்ணுங்கள் கூகுளில், அமேசான், இல்லைனா மெடிக்கல் ஸ்டோரில் இருக்குது, சப்ளிமெண்ட் ஸ்டோரில் எல்லாத்துலேயும் இருக்கும். சீலியம் மஸ்க் வந்து பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுமா? ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஆமாம், அது ஹெல்ப் பண்ணும் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லாக ஸ்டொமக்கில் ஃபார்ம் ஆகும். இந்த ஜெல் ஸ்டொமக்கில் ஃபார்ம் ஆகும்போது சாப்பிட்டதெல்லாம் மெதுவாக தான், சாப்பிட்ட சாப்பாடெலாம் மெதுவாக தான் உள்ளே போகும். அதாவது சாப்பிட்டதுலேருந்து வர சுகரு, குளுக்கோஸு பிளட்டில் மெதுவாக தான் அப்சர்வ் ஆகும். ஒரு பெரிய ஸ்பைக் ஆகிறதுக்கு மெதுவான ஸ்டீடியான ரைஸ் வரும். டைப் 2 டயபெட்டிஸில் இருக்கீங்க, இல்லை ப்ரீ டயபெட்டிக்ஸில் இருக்கீங்கன்னா இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள். ஸோ ஜேர்னல் ஆஃப் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷனில் பப்ளிஷ் ஆன ஒரு ஸ்டடியில் டைப் 2 டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸு சீலியம்மை ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணதில் ஃபாஸ்டிங் பிளட் சுகரும் சாப்பிட்ட பிறகு வர ஸ்பைக்கும் குறைஞ்சிருக்குன்னு ப்ரூவ் ஆயிருக்கு. இது வந்து க்யூர் இல்லை, டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிக்கேஷனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லை இது. ஆனால் டயட்டோட நீங்கள் இதை சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல பலன் இருக்குன்னு எவிடன்ஸ் சொல்லுது. சரி, இவன் வேறு எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கட் ஹெல்த்து, இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கவங்களுக்கும். ஏன்னா இது போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பவுல் மூமெண்ட்டை ரொம்ப வந்து ஸ்டூலை வந்து சாஃப்ட் ஆக்கி கொஞ்சம் கட்டெல்லாம் ஈஸியாக, இந்த வெளியே போகிற பிரச்சனைலாம் இருக்கவங்களுக்கு ஈஸியாக வந்து போகிற மாதிரி ஆகிடும். வெயிட் மேனேஜ்மெண்ட், நிறைய பேர் ஃபைபரே சாப்பிட்ருக்க மாட்டாங்க லைஃப்பில், இந்த நார் சக்தே. ஸோ அவங்களுக்குலாம் இவன் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பொருளாக இருப்பான். அப்புறம் பிளட் ப்ரெஷர், பிபி. ஸோ ப்ராக்டிக்கலாக இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எப்போ எடுக்கணும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ பெரும்பாலான ஸ்டடீஸ் பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 கிராம் வந்து ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கு. ஸோ இல்லைனா 2லேருந்து 3 தடவை பிரித்து கூட எடுக்கலாம். அதாவது 1 டீஸ்பூன் இல்லைனா 2 டீஸ்பூன். ஸோ பிளட் சுகருக்கு சாப்பிட்றீங்கன்னா ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் முன்னால் எடுங்க.
இதே கொலஸ்ட்ரால் டைஜஷன் எடுக்க போகிறீங்கன்னா நைட்டு தூங்கத்துக்கு முன்னாடி கூட எடுக்கலாம். இது எப்படி எடுக்கணும் அப்படின்னு டவுட் இருக்கும். ஒரு ஃபுல் கிளாஸ் தண்ணியில் கலக்கிக்கோங்க, இல்லைனா குறைஞ்சது ஒரு 250 ml தண்ணியாவது எடுத்துக்கோங்க. ஏன்னா தண்ணீர் வந்து குறைச்சிங்கன்னா ப்ளோட்டிங் இல்லைனா ரேர் கேஸில் பிளாக்கேஜ் கூட ஆகலாம். நிறைய தண்ணி வந்து முதல்ல குடிக்கணும். இப்போ ஃபைபரே உங்கள் வாழ்க்கையில் எடுத்ததே இல்லை, ஃபைபர் வந்து புதுசாக எடுக்கிறீங்கன்னா டோஸ் கம்மியாக எடுங்க. லைக் 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வீக்காக கொஞ்சமாக டோஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ திடீர்னு எடுத்திங்கன்னா உங்கள் வந்து என்ன ஆகும்னா ஃபுல் டோஸ் எடுத்திங்கன்னா கேஸு இல்லை ப்ளோட்டிங் இஷ்யூ கூட வரலாம். இப்போ மெடிக்கேஷன் பற்றி பேசலாம். முக்கியமான விஷயம் இது. சீலியம் வந்து சில மெடிக்கேஷனோட அப்சார்ப்ஷனை ரொம்ப ஸ்லோ கூட பண்ணலாம். ஸோ உங்கள் மெடிசனு எடுக்கும்போது ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் கழித்து சீலியம் எடுங்க. யாருக்கெல்லாம் கவனம் தேவை முதல்ல? ஸோ இதை வந்து ஸ்வாலிங் பிரச்சனை இருக்கும், இந்த முழுங்குறதுல பிரச்சனை, இல்லைன்னா உங்கள் பவுல் பிளாக்கேஜ், இந்த மலம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், ஈஸியாக வெளியே போகுது, அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருக்கவங்க, இல்லைனா க்ரோன் டிசீஸ் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து டாக்டர்கிட்ட முதல்ல இதை பற்றி பேசுங்க. ஜென்ரலி சொல்லப்போனால் இது ரொம்ப சேஃபு. ஆனால் எல்லோரும் எல்லாத்தையும் ட்ரை பண்ண முடியாதுல்ல. ஸோ ப்ரெக்னென்ட் உமன்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல உங்கள் டாக்டர்கிட்ட இதை பற்றி ஒரு டைம் கேட்டுக்கோங்க. டைப் டிஸ் மெடிக்கேஷன் எடுக்கிறவங்க சீலியம் ஆரம்பிக்கும் போது உங்கள் பிளட் சுகரை கொஞ்சம் அதிகமாகவே மானிட்டர் பண்ணுங்கள். ஏன்னா இது உண்மையிலே ஒர்க் பண்ணும். ஸோ இது ஒர்க் பண்ணும்போது மெடிக்கேஷன் டோசேஜும் இதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து ரெகுலராக மானிட்டர் பண்ணுங்கள். சரி, சீலியமஸ்க்கு உண்மையிலே கொலஸ்ட்ராலை குறைக்குதா, இல்லை பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுமா? சயின்ஸ் சொல்கிறது என்னென்னா, ஆமாம், இது உண்மை தான். இதுக்கு மல்டிபிளாக வெல் டிசைன்டு கிளினிக்கல் ட்ரையலே இருக்குது. FDA ரெக்கக்னேஷன் கொடுத்துருக்கு. கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பயாலஜிக்கல் மெக்கானிசமும் இருக்குது. இது ஒரு அதிசய பொருள் இல்லை உங்கள் மெடிக்கேஷன் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை. உங்களுக்கு உடனடியாக க்யூரும் இது தராது. இது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக அஃபோர்ட் பண்ணுற மாதிரி ஒரு வெல் ஸ்டடிடு இருக்கிற ஒரு சப்ளிமெண்ட். இது நம்மளால் நிறைய பேர் இதை வந்து இக்னோர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் வந்து க்ரோ ஆகும். இந்த மாதிரி சயின்ஸ் பேஸ்ட் ஹெல்த் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீங்கள் சீலியமஸ்க்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களா, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு. நெக்ஸ்ட் இதே மாதிரி சயின்ஸ் பேஸ்டு இல்லைனா ஃபிட்னஸ் ரிலேட்டடான இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.